சுந்தரகாண்டம் அத்தியாயம் 15. ராமர் பட்டாபிஷேகம். தேவரும் முனிவர்கள் தாமும் திசைதோறும் மலர்கள் சித்த மேகமும் கனத்து தன் வீங்கிய வயிறை இறைத்து நிற்க, நாடுகளிலும் காடுகளிலும் மலர்ந்து மன்னனை அலங்கரிக்க, வீடுகளிலும் தெருக்களிலும் அயோத்தி மனிதர்கள் சுற்றி இருக்க, அன்னைமார்கள் அன்புடன் ராம சகோதரர்களை பற்றி இருக்க, அண்டை நாட்டு மன்னர்களும் தூரதேச அரசர்களும் கூடியிருக்க, மால் அயன் மற்றும் ருத்திரன் தன் சூட்சமத்தால் அங்கிருந்து திருமஞ்சனம் கொண்டு திரு ஆபரணம் அணிந்து மலைமகளுடன் வர, அரியணை அனுமன் தாங்க, அங்கதன் உடைவாள் ஏந்த, பரதன் வெண்குடை கவிக்க, இருவரும் கவரி பற்று அனுமன் மனம் குனிந்து அண்ணலின் அடிநோக்க, தேவர்கள் வாழ்த்த வசிஷ்டனை அனுப்பித்தான் மௌலி. ரகுபதி ராகவ ராஜாராம் பதித்த பாவன சீதாராம். ரகுபதி ராகவ ராஜாராம் பதித்த பாவன சீதாராம். பரும் உலகும் உய்ய உத்திடும் ஒருவன் தானே, செம்பதுமத்தில் வாழும் செல்வி ஜானகியாம் மாதும், தம்பியர் தாமும் மற்றும் தாபதர் சங்கத்தோறும், புவிதன்னில் மேலால் அயோத்தியில் அமர்ந்தான் அம்மா. அனுமனை வாவி சேவை சாம்பனை அருக்கன் தந்த கணைக்கல் காளியானை கருணையாம் கடலினை நோக்கி விண்ணவர் ஏத்த வேத முனிவர்கள் வியந்து வாழ்ந்து, அனுமன் தன்னை அடியேனும் போற்றித் தொழ ஆகுமே, அல்லல் படும் வாழ்வு இனிதாகுமே, ஆரியன் அன்பு கிடைத்துவிடுமே, ஆனந்தம் நிலைப்படுமே, ராமநாமம் இனியதாகி நம்முள் வலிமைப்படுமே. ராம 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 ராம் ராம 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 ராம். நாடிய பொருள் கைகூடும், ஞானமும் புகழும் உண்டாகும், வீடியல் வழி யதாக்கும், வேரியங்கமலை நோக்கும், நீடிய அரக்கர் சேனை நீரு பட்டழிய வாகை, சூடிய சிலை ராமன் தோள் வழி கூறுவார்க்கே, நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, தீமையும் பாவமும் சிதைந்து தேயுமே, சென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்ற இரண்டு எழுத்தினார் சீதா லக்ஷ்மண் பரத சத்ருகன் அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர சுவாமினே நமக. இந்த மந்திரமானது மிகவும் சக்தி வாய்ந்த ராம மந்திரம் ஆகும். ராமபிரானின் பாதங்களை தொழுவோம், நம் பிறவி பயனை அடைவோம். இந்த பிறவி பெருங்கடலை கடக்க நமக்கு மிகவும் உதவியாய் ராமர் இருப்பார்.